நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோவிலே நாம் மெல்கிசேதேக் என்றால் யார் என்பதை குறித்து வேத ஆதாரத்துடன் பார்க்கப் போகின்றோம். கிறிஸ்தவர்களிடத்திலே மெல்கிசேதேக்கை குறித்து பல குழப்பமான தகவல்கள் இருக்கின்றன. சிலர் மெல்கிசேதேக் என்றால் இயேசு என்று சொல்கிறார்கள், சிலர் பரிசுத்த ஆவி என்று சொல்கிறார்கள், சிலர் மெல்கிசேதேக் என்றால் ஒரு கூட்டத்தார் என்று சொல்கிறார்கள். அவரை ஒரு மர்மமான மனிதர்களாகவே கிறிஸ்தவர்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மெல்கிசேதேக்கை குறித்து வேதத்திலே அதிகமாக கொடுக்கப்படவில்லை. ஆனால் மெல்கிசேதேக் ஒரு முக்கியமான வேத பாத்திரம். நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு மெல்கிசேதேக்கை குறித்து முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதத்திலே அவனை குறித்து கூறப்பட்ட குறைவான தகவல்களை கொண்டு மெல்கிசேதேக் என்றால் யார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வேதமானது மெல்கிசேதேக்கை ஒரு ஆசாரியனாக கூறுகிறது. அவனுடைய ஆசாரியத்துவத்தை இயேசுனுடைய ஆசாரியத்துவத்தோடு ஒப்பிட்டு வேதம் பேசுகிறது. எனவே கண்டிப்பாக அவன் ஒரு ஆசாரியனாகத்தான் இருக்க வேண்டும். அவன் ஆசாரியனாக இருந்த காரணத்தினால்தான் ஆபிரகாம் அவனுக்கு தசம பாகத்தை காணிக்கையாக கொடுக்கின்றான். எனவே வேதாகமத்தின்படி அவன் ஒரு ஆசாரியன். அவனது ஆசாரியத்துவமானது நித்திய ஆசாரியத்துவம் என்று வேதம் கூறுகிறது. ஒரு நித்திய ஆசாரியனாக இருக்கணும்னா என்னவா இருக்கணும்? அவன் மரிக்காதவனாக இருக்கணும், ஜீவன் உள்ளவனாக இருக்கணும். மெல்கிசேதேக் என்பவனை வேதமானது மரிக்காதவன் என்று சொல்கிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆரோனிய முறைமையின்படியான ஆசாரியர்களுக்கும் மெல்கிசேதேக்குக்கும் உள்ள மெல்கிசேதேக்குடைய ஆசாரியத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கு சொல்லுகின்றது. இவர்கள் மரிக்கிறவர்கள், மரித்தலுக்கு எதிர்ப்பதம் என்னது? அவன் மரிக்காதவன். அதுதான் அங்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை அங்கு பிழைத்திருக்கிறவன் என்று சொல்கிறது. பிழைத்திருத்தல் என்னது? உயிரோடு இருத்தல், மரிக்காதிருத்தல். லேவி கோத்திரத்து ஆசாரியர்கள் எல்லோரும் மரிக்கிற மனிதர்கள். ஆனால் மெல்கிசேதேக்கோ மரிக்காமல் உயிரோடு இருப்பவன், பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் என்று கூறப்படுகிறது. எதன் மூலமாக அவன் சாட்சி பெற்றான்? தேவன் தான் சாட்சி சொல்ல முடியும். தேவன் எதன் மூலமாக சாட்சி சொல்லுவார்? வேதாகமத்திலே தேவன் சொன்ன சாட்சியானது கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். தேவன் கண்டிப்பாக தனது சாட்சியை வேதாகமத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருப்பார். வேதமானது உயிரோடு இருக்கிறார்கள், மரிக்காமல் இருக்கிறார்கள், மரணத்தை காணாமல் இருக்கிறார்கள் என்று யாரை குறித்தாவது வேதத்திலே சாட்சி சொல்லியிருக்கிறதா? மரணத்தை காணாது எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் ஏனோக்கும் எலியாவும் என்று வேதம் சாட்சி சொல்கிறது. அப்படியானால் இந்த இருவரில் யாராவது ஒருதான் கண்டிப்பாக மரிக்காத அந்த மெல்கிசேதேக்காக இருக்க முடியும். ஆபிரகாம் காலத்துக்கு முன்னாக அப்படியாக சாட்சி பெற்றவர் ஏனோக்கு மட்டும்தான். எனவே ஏனோக்கு தான் மெல்கிசேதேக்காக இருக்க முடியும். அவன்தான் மெல்கிசேதேக். ஏனோக்கு பூமியில இருந்த காலத்திலே தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சஞ்சரித்தல்னா என்னது? வாக்கிங் போறதா? தேவனோடு ஏனோக்கு வாக்கிங் போனாரா? அப்படி நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அதை தேவனோடு சஞ்சரித்தல்னா தேவனுக்கு நெருக்கமாக இருத்தல், எப்பொழுதும் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தல், எப்பொழுதும் தேவனை பற்றிய நினைவாகவே இருத்தல், எப்போதும் ஜெபத்திலே தேவனோடு தொடர்பில் இருத்தல். இதுதான் தேவனோடு சஞ்சரித்தல்னு அர்த்தம். இப்படி தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய நபர்களுக்கு தேவன் வானதூதர்கள் மூலமாக பல காரியங்களை வெளிப்படுத்துவார். குறிப்பாக சொல்லப்போனா எதிர்காலத்திலே என்னென்ன காரியங்கள் நடக்கப் போகின்றது என்பதை குறித்து, அந்த காரியங்களிலே அவர்களுடைய பங்கு என்ன என்பதை குறித்த காரியங்களை எல்லாம் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். இப்போ நம்ம வேதத்திலே வேற யாரையாவது தேவனோடு சஞ்சரித்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறான்னு பார்த்தோம்னா, நோவாவும் கூட தேவனோடு சஞ்சரித்திருக்கிறான். அப்படிப்பட்ட நோவாவுக்கு தேவன் ஏதாவது காரியங்களை வெளிப்படுத்தினாரா?
முதலாம் உலகத்தினுடைய அழிவு ஜலப்பிரளயத்தினால் ஏற்பட போகின்றது. அப்புறம் முதலாம் உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு எப்படி நடக்கப் போகின்றது. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் தேவன் அவரோடு சஞ்சரித்த அந்த நோவாவுக்கு வெளிப்படுத்தினார். அப்போ முதலாம் உலகத்தினுடைய முடியும் காரியங்களை எல்லாம், முடிவு வரைக்கும் உள்ள காரியங்களை எல்லாம் தேவன் நோவாவுக்கு, அவரோடு சஞ்சரித்த அந்த நோவாவுக்கு வெளிப்படுத்தினார். அதே போல தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கிற்கும் தேவன் 2ஆம் உலகம், நோவாவுக்கு முதலாம் உலகத்தினுடைய முடிவை குறித்த வெளிப்பாடு கொடுத்தார். ஆனால் அந்த ஏனோக்குக்கோ 2ஆம் உலகத்தின் ஆரம்பத்திலிருந்து 2ஆம் உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் உள்ள எல்லா காரியங்களையும் அங்கே வெளிப்படுத்தினார். அது மட்டும் இல்ல, 2ஆம் உலகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து 2ஆம் உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் ஏனோக்குடைய ஊழியம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதையும் குறித்து தேவன் ஏனோக்குக்கு வெளிப்படுத்தினார். அந்த 2ஆம் உலகத்திலே அவன் ஊழியம் செய்ய வேண்டியது அவசியமா இருந்தது. அந்த 2ஆம் உலகத்திலே, 2ஆம் உலகம்னா ஜலப்பிரளயத்தில் முடிவிலிருந்து இப்போது வரைக்கும் உள்ள காலம்தான் அந்த 2ஆம் உலகம். அதான் பிரஜாதி காலம்னு சொல்லுவாங்க. அந்த 2ஆம் உலகத்திலே அவன் என்ன ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அந்த 2ஆம் உலகத்திலே அவனுடைய ஊழியம் அவசியமாக இருந்த காரணத்தினாலே அவனை மரணத்தை காணாது கொண்டு அவனை உயிரோடு இருக்கும்படிக்கு தேவன் பிழைத்திருக்கும்படிக்கு அவன் செய்யப்பட்டான். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பலரும் ஏனோக்கு சரீரத்தோடு அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டான் என்று எண்ணுகிறார்கள். மாம்ச சரீரமானது கண்டிப்பாக பரலோகத்துக்கு செல்ல முடியாது. மாம்சமும் ரத்தமும் பரலோகத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேத வசனம் கூறுகிறது. மேலும் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த இயேசு என்ன சொல்றாரு? தன்னையே அன்றி ஒரு மனிதனும் பரலோகத்துக்கு ஏறினதில்லை என்று சொல்கிறார். இயேசு வரும் காலம் வரைக்கும் யாரும் பரலோகத்துக்கு செல்லவில்லை, பரலோகத்துக்கு ஏறவில்லை என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார். இயேசுவின் சாட்சியை கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எண்ணுகிறேன். அதனாலே ஏனோக்கானவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். அப்படியானால் ஏனோக்கு எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பான்? எலியா எங்கு எடுத்துக்கொள்ளப்பட்டானோ அங்குதான் ஏனோக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் இல்லையா? இப்ப இயேசுவை தவிர ஒருவனும் பரலோகத்துக்கு ஏறினதில்லை என்று சொல்கிறீர்கள். ஆனால் எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறதே என்று சிலர் கேட்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பரலோகத்துக்கு ஏறி போனான் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மைதான். இப்போ இதுல இயேசு கூறின அந்த காரியத்தையும் நினைத்து பார்க்கணும். இயேசு என்ன சொல்றாரு? ஒரு மனிதன் பரலோகத்துக்கு ஏறியதில்லை என்று கூறுகிறார். இப்போ இரண்டையும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். இப்போ இயேசு சொன்னது உண்மையாக இருந்தால், இயேசு சொல்லக்கூடிய பரலோகமும் எலியா ஏறி போன பரலோகமும் கண்டிப்பாக வேறு வேறாகத்தான் இருக்க வேண்டும். எலியா சுழல் காற்றினால் பரலோகத்துக்கு ஏறி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றானது பூமியின் அட்மாஸ்பியருக்கு மேல செல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ பரலோகமானது பூமியின் அட்மாஸ்பியரை விட்டு எத்தனையோ ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்குது. எனவே எலியா சென்றது தேவன் வாசமா இருக்கக்கூடிய பூமியின் அட்மாஸ்பியரை விட்டு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய பரலோகம் கண்டிப்பாக இருக்க முடியாது. பூமியின் அட்மாஸ்பியருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பரலோகத்துக்கு தான் எலியா கண்டிப்பாக கொண்டு செல்லப்பட்டிருப்பான். என்ன பிரதர், நீங்க புது விஷயமா சொல்றீங்க? 2 பரலோகம் இருக்கு, அதுவும் பூமியிலே பரலோகம் இருக்குதா? பூமி அட்மாஸ்பியருக்குள்ளே ஒரு பரலோகம் இருக்கிறதான்னு நீங்க கேட்கலாம். ஆம், பூமிக்குள்ளே ஒரு பரலோகம் கண்டிப்பாக இருக்கிறது. அது வேறொன்றும் இல்லை, அதுதான் ஏதேன். ஏதேன் தோட்டம்னு சொல்றாங்களோ, ஆதாம் ஏவாளை தேவன் கொண்டு வைத்த அந்த தோட்டம் தான் பரலோகம், பூமியினுடைய பரலோகம். இப்ப ஏதேனது பரலோகத்தினுடைய ஒரு மினியேச்சர். தேவன் அங்கே அண்ட சராசரங்களுக்கு தாண்டி வாசமா இருக்கக்கூடிய அந்த பரலோகத்தினுடைய ஒரு மினியேச்சர், ஒரு சிறு மாதிரி தான் பூமியினுடைய பரலோகம். தேவன் அந்த பரலோகத்திலே இருந்து கொண்டு இந்த அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். அதே போலவே இந்த பூமியிலே அவர் வாசம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த காரியங்கள் தான் அந்த பூமியில் உள்ள ஏதேன்.
அங்கே பரலோகத்திலே தேவன் கேருபீன்கள் மத்தியிலே வாசமாயிருப்பது போல, இங்கே பூமியிலே அவர் கெருபீன்கள் மத்தியிலே வாசமாயிருப்பதற்காக சிருஷ்டித்த இடம்தான் ஏதேன் தோட்டம். மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் வாசமாயிருப்பதற்காக அவர் செய்த இடம்தான், அவர் உருவாக்கிய இடம்தான் அந்த ஏதேன் தோட்டம். அதுதான் பரலோகம், பூமியினுடைய பரலோகம். ஏதேனானது பரலோகத்துக்கான ஒரு சாயலாக இருப்பதால் அதுவும் ஒரு பரலோகம் என்று வேதத்திலே அழைக்கப்படுகின்றது. ஏதேன் தான் பூமியினுடைய பரலோகம். இந்த பரலோகத்துக்கே தேவன் எலியாவை எடுத்துக்கொண்டார். எலியாவை மட்டுமல்ல, ஏனோக்கையும் எடுத்துக்கொண்டதும் இந்த பரலோகத்துக்கு தான். இந்த பரலோகமாகிய ஏதேன். இந்த ஏதேன் எங்க இருக்குது? இதை நாம் குறித்து நம்ம முதல் வீடியோவிலே பார்த்திருக்கிறோம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஏதேனானது எர்மோன் மலைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த எர்மோன் மலையும் அதை சார்ந்த லீபனோன் பள்ளத்தாக்கும் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அதை பார்க்காதவர் கண்டிப்பா அதை பார்த்துக் கொள்ளுங்கள். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். இந்த ஏதேனாகிய இந்த எர்மோன் மலையிலே இருந்து கொண்டுதான் ஏனோக்கு தன்னுடைய ஊழியத்தை 2ஆம் உலகத்திலே ஆரம்பித்தான். 2ஆம் உலகம் ஆரம்பிக்கும் வரைக்கும் எர்மோன் மலையிலே அவன் சும்மா தான் இருந்தான். 2ஆம் உலகம் ஆரம்பித்ததிலிருந்து 2ஆம் உலகம் முடியும் வரைக்கும் அவனுடைய ஊழியமானது இந்த எர்மோன் மலை பகுதியிலிருந்து தான் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து கொண்டுதான், அதாவது எர்மோன் மலையிலே இருந்து கொண்டுதான் ஆசாரிய ஊழியத்தை அவன் செய்து கொண்டிருந்தான். இப்ப ஆரோனின் சந்ததியிற்கும் ஆசாரிய ஊழியம் கொடுக்கப்பட்டிருந்தது. இவனுடைய ஆசாரிய ஊழியம் அதிலிருந்து எப்படி ஒரு மாறுபட்டதாக இருந்தது என்று ஒரு கேள்வி. இப்ப லேவியர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்காக மட்டும்தான் ஆசாரியர்களாக இருந்தார்கள். புரஜாதி காலத்திலே மெல்கிசேதேக் புரஜாதி எல்லோருக்கும் ஆசாரியனாக இருந்தான். இதுதான் வித்தியாசம். லேவியர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் ஆசாரியர்களாக இருந்தார்கள். ஆனால் மெல்கிசேதேக்கோ 2ஆம் உலகம் முழுவதும் புறஜாதி ஜனங்கள் எல்லோருக்கும் ஆசாரியராக அவன் இருந்திருக்கிறான். ஆனாலும் லேவியர்களை விட மெல்கிசேதேக் தான் உயர்ந்தவன் என்பதை பல காரியங்கள் மூலமாக தேவன் நமக்கு உணர்த்துகிறார். இப்போ லேவியர்களின் தகப்பனாகிய ஆபிரகாம், அவன் லேவியர்களுக்கு தகப்பன். அவனை மெல்கிசேதேக் ஆசீர்வதிக்கின்றான். ஒருத்தன் ஆசீர்வதிக்கிறான்னு என்ன அர்த்தம்? பெரியவர்கள் தான் சிறியவர்களை ஆசீர்வதிப்பார்கள். மெல்கிசேதேக்கு மெல்கிசேதேக் அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்ததன் மூலமாக அங்கு தேவன் மெல்கிசேதேக் ஆபிரகாமை விட மெல்கிசேதேக் பெரியவன் என்பதை அங்கு நமக்கு உணர்த்துகிறார். அப்போ மெல்கிசேதேக் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது லேவியர்கள் எங்கிருந்தார்கள்? ஆபிரகாமுடைய அறையில் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ மெல்கிசேதேக் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கின்ற பொழுது, மெல்கிசேதேக் தன்னிலும் சிறியவனாகிய ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது, அந்த லேவியர்கள் ஆபிரகாமுடைய அறையிலே இருந்தார்கள். அப்போ அவர்களும் மெல்கிசேதேக்கினால் அந்த மெல்கிசேதேக்கினுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது லேவியர்களை விட, ஆரோனின் வழியாக வரக்கூடிய அந்த ஆசாரியர்களை விட மெல்கிசேதேக் உயர்ந்தவன் என்பதை நமக்கு தேவன் அங்கு புரிய வைக்கின்றார். இதிலிருந்து லேவியர்களுக்கு மெல்கிசேதேக்கே பிரதான ஆசாரியராக இருந்தான் என்பது நமக்கு புரிகிறது. இப்போ ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுக்கின்ற பொழுது அவனுடைய அறையில் இருந்த லேவியர்களும் மெல்கிசேதேக்கிற்கு தசம பாகம் கொடுத்ததாகவே கருதப்பட்டது. இது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப தசம பாகம் கொடுக்கிறார் என்றால் அவர்கள்தான் அந்த லேவியர்களுக்கும் மெல்கிசேதேக்கு தான் ஆசாரியனாக இருந்தான். அதனால்தான் அவர்களும் ஆபிரகாமின் அறையில் இருந்து அவர்களும் சேர்ந்து மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுக்கிறார்கள் என்பதுதான் அங்கு கருத்தாக இருக்கின்றது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை படித்து பாருங்க. இதிலிருந்து மெல்கிசேதேக் புறஜாதிகளுக்கான ஆசாரிய ஊழியத்துவத்துக்காக அவன் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இஸ்ரேலுக்கும் சேர்ந்துதான் ஆசாரிய ஊழியத்தை கவனித்தான் என்பதும் அவன் லேவியர்களை விட உயர்ந்தவன் என்பதும் நமக்கு புரிய வருகிறது. எர்மோன் மலையிலே இருந்து கொண்டிருந்துதான்
அவன் ஆசாரிய ஊழியத்தை அந்த 2ஆம் உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறான். இப்போ இன்னொரு கேள்வி நமக்கு. ஆரோனின் சந்ததியருக்கும் அந்த ஆசாரிய ஊழியம் கொடுக்கப்பட்டது. இவனுக்கும் இந்த ஆசாரிய ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 இந்த ஆரோனுடைய முறைப்படியான அந்த ஊழியத்தில் ஆசாரிய ஊழியத்திலிருந்து இவனுடைய ஊழியம் எந்த வகையிலே மாறுபட்டு இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி. இப்போ லேவியர்கள், ஆரோனின் வம்சத்தார் இவர்கள் எல்லாரும் இஸ்ரேல் ஜனங்களுக்காக மட்டும்தான் ஆசாரியர்களாக இருந்தார்கள். ஆனால் புறஜாதி காலத்திலே 2ஆம் உலகத்தினுடைய அந்த காலகட்டம் முழுவதும் மெல்கிசேதேக் புறஜாதி எல்லோருக்கும் ஆசாரியராக இருந்தார். ஆனாலும் லேவியர்களை விட மெல்கிசேதேக் தான் உயர்ந்தவன் என்பதை பல காரியங்கள் மூலமாக தேவன் நமக்கு உணர்த்துகிறார். இப்போ லேவியர்களுக்கு தகப்பன் யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கினால் ஆசீர்வதிக்கப்படுகின்றார். யார் ஆசீர்வதிப்பாங்க? பெரியவர்கள் சிறியவர்களை ஆசீர்வதிப்பார்கள். இப்போ மெல்கிசேதேக் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறான்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை விட சிறியவன், மெல்கிசேதேக் ஆபிரகாமை விட பெரியவன். இதுதான் அதோடைய அர்த்தம். சரி, இப்போ ஆபிரகாமை மெல்கிசேதேக் ஆசீர்வதிக்கிறான். அந்த சமயத்திலே லேவியர்கள்லாம் எங்க இருந்தாங்க? ஆபிரகாமுடைய அறையிலே இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. லேவியர்கள் மெல்கிசேதேக்கால் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது ஆபிரகாமுடைய அறையிலே இருந்திருக்கிறார்கள். அப்போ அந்த சமயத்திலே ஆபிரகாமுடைய அறையிலே இருந்த அந்த லேவியர்களும் மெல்கிசேதேக்கினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லேவியர்களை விடவும் அந்த ஆபிரகாமை விடவும் மெல்கிசேதேக் உயர்ந்தவன். எபிரேயர் 7:7 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ லேவியர்களுக்கும் ஆபிரகாமுக்கும் கூட இவர்கள் மெல்கிசேதேக் உயர்ந்தவன் என்ற ஒரு கருத்து. அடுத்ததாக லேவியர்களுக்கும் மெல்கிசேதேக்கே பிரதான ஆசாரியனாகவும் இருந்திருக்கிறான். இதை எப்படி சொல்லலாம்? நம்ம ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுக்கின்றார். இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுக்கின்ற பொழுது லேவியர்கள் எங்கிருந்தார்கள்? லேவியர்கள் அப்பொழுதும் ஆபிரகாமுடைய அறையிலே தான் இருந்தார்கள். அப்போ ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுக்கிறான் என்றால் அவனுடைய அறையிலே இருந்த லேவியர்களும் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுத்தார்கள் என்றுதான் அதிலே அர்த்தம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதிலிருந்து மெல்கிசேதேக் புறஜாதியர்களுக்கான ஆசாரிய ஊழியத்துக்காக ஏற்படுத்தப்பட்டாலும் கூட இஸ்ரேலுக்கும் சேர்ந்துதான் அவன் ஆசாரிய ஊழியத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்பது நமக்கு இதிலிருந்து தெரிகின்றது. இப்போ மெல்கிசேதேக் புறஜாதிக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சேர்ந்துதான் பிரதான ஆசாரியனாக அந்த ஆசாரிய ஊழியத்துவத்தை செய்து கொண்டிருந்தான். அவன் லேவியர்களை விடவும் ஆபிரகாமை விடவும் உயர்ந்தவனாக இருந்தான் என்பது அந்த காரியங்கள் மூலமாக நமக்கு புரிய வருகிறது. மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்று ஒரு அர்த்தம் இருப்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அவன் நீதியின் ராஜாவாவான்? உலகத்தின் பாவத்திற்காக ஒரு ஆசாரியனாக இருந்து கொண்டு பலிகளை கொடுத்து தேவனுடைய நீதி சரி கட்டக்கூடிய அந்த ஊழியத்திலே அவன் ஈடுபட்டு கொண்டிருந்த காரணத்தினாலே, நீதியை சரி கட்டக்கூடிய அந்த ஊழியத்திலே ஈடுபட்டிருந்ததாலே அவனுக்கு நீதியின் ராஜா என்று அந்த பட்ட பெயர் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் உண்மையிலே அவர் ராஜா இல்லை. 2ஆம் உலகத்திலே ஏதோ ஒரு தேசத்துக்கு ராஜாவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அற்பமான காரியத்துக்காக தேவன் ஏனோக்கை மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து வைக்கவில்லை. அவனுக்கு ஒரு உன்னதமான ஊழியத்தை தேவன் கொடுத்தார். ராஜா ஒரு தேசத்துக்கு ராஜாங்கிறதுலாம் ஒரு அற்பமான காரியம். அப்போ நீங்க கேட்கலாம், மெல்கிசேதேக் சாலேமின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறானே என்று நீங்கள் கேட்கலாம். இப்போ சாலேம் என்பது எருசலேமுக்கு பழைய பெயர் தானே. எனவே அவன் எருசலேமின் ராஜாவாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். எருசலேமின் ராஜாவாக மெல்கிசேதேக் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதா?
முதலில் நம்ம லாஜிக்க பார்க்கணும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? எம்மோரியருடைய பாவம், அக்கிரமம் இன்னும் நிறைவடையவில்லை. அதனாலே நீ 400 வருஷம் பரதேசியா இருக்கணும். எதுக்காக 400 வருஷம் பரதேசியா இருக்கணும்? எம்மோரியருடைய அக்கிரமம் அப்பொழுது நிறைவடையவில்லை. அதனால தான் உடனடியாக கானான் தேசம் வந்து ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுக்கப்படவில்லை. நீதியுள்ள தேவன் இல்லையா? அ எந்த ஒரு ஜாதியார் அங்கே வந்து அக்கிரமம் நிறைவடையாம இருந்தாலும், அந்த தேசத்தை அழிப்பதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். இப்ப அங்கே வந்து கானானுடைய ஒரு ஜாதியான எம்மோரியருடைய பாவம் அப்பொழுது நிறைவடையாமல் இருந்தது. அதனாலே கானான் தேசத்தை உடனடியாக அழிப்பதற்கு தேவன் அங்கு சம்மதிக்கவில்லை. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, லோத்துக்கு உடனடியாக அந்த சோதோம், குமோரா சுதந்திரமாக கொடுக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் அப்போது அவர்களுடைய அக்கிரமம் நிறைவடைந்து விட்டது. அதனாலே அந்த சோதோம், குமோரா அழிக்கப்பட்டு அங்கு அ லோத்தும் அவன் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் கானான் தேசத்தை இவர்கள் சுதந்தரிப்பதற்காக 400 வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்தது. காரணம், அங்கு அப்பொழுது கானானுடைய எல்லா ஜாதியருடைய அக்கிரமமும் நிறைவாயிற்று. ஒரே ஒரு ஜாதியருடைய அக்கிரமம் மட்டும் நிறைவடையவில்லை. அது யாருன்னா எம்மோரியர். இப்போ எம்மோரியரை தவிர மற்ற எல்லா ஜாதியருடைய அக்கிரமமும் நிறைவாயிற்று. எருசலேமில் அப்ப எந்த ஜாதியார் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? கானானுடைய எந்த ஜாதியார் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? எபூசியர்கள். இந்த எபூசியருடைய பாவமும் அப்பொழுது கண்டிப்பாக நிறைவடைந்து இருந்தது. ஒரு நீதியான ராஜா, தேவனுடைய ஆசாரியன் அந்த எருசலேமை ஆண்டு கொண்டிருந்தால், அந்த எருசலேமுடைய குடிகளாகிய அந்த எபூசியர்களுடைய அக்கிரமம் அப்பொழுது நிறைவடைந்திருக்குமா? ஒரு நீதியான ராஜா, தேவ பயமுள்ள ஒரு ராஜா, தேவனுடைய ஆசாரியனாகிய ஒரு ராஜா ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தால், அந்த தேசத்தினுடைய ஜனங்கள் கண்டிப்பாக நீதிமான்களாக தான் இருந்திருப்பார்கள். அந்த தேசத்திலே விக்கிரக ஆராதனை இருந்திருக்காது. எனவே மெல்கிசேதேக் என்பவன் எருசலேமை ஆண்ட ஒரு ராஜா கிடையாது. சாலேம் என்று இங்கு சொல்லப்பட்டிருப்பது கண்டிப்பாக அக்கிரமம் நிறைவடைந்த எபூசியர் அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்த எருசலேமாக இருக்க வாய்ப்பில்லை. ஆபிரகாம் காலத்திலே எருசலேம் நகரமானது எருசலேம் என்றே அழைக்கப்படவில்லை. அப்படி என்றால் அதன் ராஜா எப்படி சாலேமின் ராஜா என்று அழைக்கப்பட்டிருப்பாரு? அதனாலே மெல்கிசேதேக் சாலேமின் ராஜா என்று கூறப்பட்டிருப்பது எருசலேம் தேசத்தினுடைய ராஜா என்ற அந்த கருத்திலே அது இல்லை. அவன் எருசலேமுடைய ராஜா இல்லை. அதற்கு என்ன அர்த்தம் என்பதையும், அதாவது சாலேமின் ராஜா என்றால் என்ன அர்த்தம் என்பதை எபிரேயர் 7:2 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தமாம். ஆக அது ஒரு காரண பெயர். சாலேமின் ராஜா என்பதை எருசலேமின் ராஜா என்று நாம் தவறாக சொல்லர்த்தமாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் எபிரேயர் 7:2 பவுல் இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். அங்கே அவர் சாலேமின் ராஜா என்றால் எருசலேமின் ராஜா என்று கூறியிருந்தால், மெல்கிசேதேக்கை நாம் எருசலேமின் ராஜா என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு மாறாக அது ஒரு அடையாள பெயர் என்பதையே பவுல் அங்கு நமக்கு விளக்குகிறார். தேவனுக்கும் மனிதருக்கும் இடையே சமாதானம் செய்யக்கூடிய அந்த பாவ நிவாரண பலிகளை அவர் கொடுத்து கொண்டிருந்ததால், சமாதானத்தின் ராஜா, சமாதான பிரபு என்ற கருத்திலே சாலேமின் ராஜா என்று அவர் அழைக்கப்பட்டார் ஒழிய, எருசலேமுடைய ராஜா என்ற கருத்திலே அவர் அழைக்கப்படவில்லை. அதனால்தான் எபிரேயர் 7:2 சாலேமின் ராஜா என்பதற்கு எருசலேமின் ராஜா என்ற அர்த்தம் அல்ல, சமாதானத்தின் ராஜா என்ற கருத்து வலியுறுத்தி கூறப்படுகின்றது. சேதேக் என்பது கானானிய வார்த்தை. யோசுவா கானான் தேசத்துக்கு வரும் பொழுது எருசலேம் நகரத்தை ஆண்டு கொண்டிருந்த கானான் ராஜாவுடைய பெயர் அதோனி சேதேக். இது வந்து யோசுவா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதோனி சேதேக். இப்போ சேதேக் என்பது கானானிய வார்த்தை என்பதை நாம் இதிலிருந்து உறுதி செய்ய முடியும். இப்போ ஏனோக்கு எர்மோன் மலை பகுதியில் தான் இருந்து அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். இந்த எர்மோன் மலைப்பகுதியானது கானானுடைய தேசத்துக்கு உட்பட்ட ஒரு இடமாக இருந்தது. எனவே எர்மோன் மலையில் இருந்த ஏனோக்கை அவனது ஊழியத்தின் நிமித்தம் கானானியர்களே முதலிலே மெல்கிசேதேக் என்று அழைத்திருக்க வேண்டும். அவர்கள் அந்த அவன் வந்து ஏனோக்கானவன்
தங்களது பாவங்களை போக்கக்கூடிய ஊழியத்தை செய்து தேவனுடைய நீதியை சரி கட்டி கொண்டிருந்த அந்த காரணத்தினாலே நீதியான ராஜா என்று பொருள்படக்கூடிய மெல்கி சேதேக் என்ற பெயரை கானானியர்கள் தான் முதலிலே அவனுக்கு கொடுத்திருக்க வேண்டும். இப்ப கானானியர்கள் ஏனோக்கை மெல்கி சேதேக் என்று அழைத்ததால் எர்மோனை சுற்றியிருந்த மற்ற புறஜாதியாரும் அவனை மெல்கி சேதேக் என்று அழைத்தார்கள். அவர்களை ஏனோக் என்று அவர்கள் கானானியர்கள் அழைத்திருந்தால் சுற்றியுள்ளவர்களும் ஏனோக் என்று அழைத்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் கானானிய மொழியிலே மெல்கி சேதேக் என்று அந்த பட்ட பெயரை அவனுக்கு கொடுத்து விட்ட காரணத்தினாலே சுற்றியிருந்த மற்ற புறஜாதியர்களும் அவனை மெல்கி சேதேக் என்று அழைத்தார்கள். இந்த மெல்கி சேதேக் என்ற அந்த வார்த்தை தான், கானானிய வார்த்தை தான் கிறிஸ்தவர்களிடத்திலே மெல்கி சேதேக்கை குறித்து பல முரண்பட்ட தகவல்களுக்கு காரணமாக அமைந்திருந்தது. அந்த கானானியர்கள் அன்னைக்கு அதை ஏனோக் என்றே அவனை சொல்லியிருந்தால் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. மெல்கி சேதேக்கை குறித்து கூறும் பொழுது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் இதை என்ன நினைக்கிறாங்கன்னா, மெல்கி சேதேக்குக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது என்று நினைக்கிறார். ஆனா அது அந்த கருத்திலே கூறப்படவில்லை. இந்த வசனத்திலே அந்த காரியமானது இயேசுவோடு மெல்கி சேதேக் ஒப்பிடப்பட்டிருக்கிறான். மெல்கி சேதேக்குக்கு பிறப்பு கிடையாது என்றால் இயேசுவுக்கும் பிறப்பு கிடையாது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனெனில் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாத தன்மையானது தேவனுடைய குமாரனாகிய இயேசுவுடன் இங்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு நாட்களின் துவக்கம் இருந்ததா இல்லையா? இயேசுவுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரே பேரான குமாரன், தேவனுடைய முதல் பேரான குமாரன், எல்லாம் இயேசுதான். அவருக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது, அவருடைய நாட்களுக்கு துவக்கம் இருந்தது. இங்கு மெல்கி சேதேக்குக்கு நாட்களின் துவக்கம் இல்லை என்கிற காரியம் இயேசுவோடு ஒப்பிடப்பட்டிருப்பதால் அதை நாம் மெல்கி சேதேக் ஆரம்பம் இல்லாதவன் என்ற கருத்திலே அதை புரிந்து கொள்ளக்கூடாது. அவன் பிறப்பு இல்லாதவன் என்ற கருத்திலே அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இயேசுக்கு எப்படி ஒரு ஆரம்பம் இருந்ததோ அதே போல மெல்கி சேதேக்குக்கும் ஒரு ஆரம்பம் இருந்தது. அந்த ஆரம்பமானது அவன் ஏனோக்காக பிறந்த பொழுது நடந்தது. இந்த வாக்கியமானது மெல்கி சேதேக்குடைய, அதாவது ஏனோக்குடைய பிறப்பு இறப்பு குறித்து கூறப்பட்ட வசனம் அல்ல. நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவன் என்று சொல்லப்பட்டிருப்பதானது நித்திய ஆசாரியன் என்ற மெல்கி சேதேக்குடைய ஆசாரியத்துவத்தை குறித்து கூறப்பட்ட வார்த்தை தானே ஒழிய அவனுடைய பிறப்பு இறப்பு குறித்து கூறப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. அது அவனுடைய ஆசாரியத்துவம் குறித்து கூறப்பட்ட ஒரு வாக்கியம். அவனது ஆசாரியத்துவத்துக்கு ஆரம்பம் இல்லை என்று நாம் அதை புரிந்து கொள்ளக்கூடாது. இயேசுடைய ஆசாரியத்துவத்துக்கு ஆரம்பம் இருந்தது. இயேசுடைய ஆசாரியத்துவமானது அவரது ஞானஸ்தானத்தின் பொழுது ஆரம்பித்தது. அதுபோல மெல்கி சேதேக்கினுடைய ஆசாரியத்துவமானது 2ஆம் உலகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து அது ஆரம்பமானது. இயேசு எப்படி நித்திய ஆசாரியனோ அதே போல மெல்கி சேதேக்கும் நித்திய ஆசாரியன் என்பதைத்தான் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவன் என்ற வசனம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் என்ற அந்த காரியமானது இயேசு எப்படி நித்திய ஆசாரியராக இருக்கின்றாரோ அதே போல மெல்கி சேதேக்கும் நித்திய ஆசாரியன் என்ற அந்த கருத்தை தான் அது அந்த கருத்தை கூறுவதற்கு தான் அந்த வசனமானது, அந்த வாக்கியமானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒழிய மெல்கி சேதேக்குடைய பிறப்பு இறப்பை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம் அல்ல அது. அதே வசனத்திலே இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, திடீர்னு தோன்றிய ஒரு பாத்திரம், ஒரு கேரக்டர் என்று நினைக்கிறார்கள். இது தவறான புரிந்து கொள்ளுதல். ஒரு மனிதன் எப்படி தாய் தந்தை இல்லாமல் பிறக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது இல்லையா? இதை நாம் எப்படி சரியாக புரிந்து கொள்ளணும்? இந்த வாக்கியம், இந்த வசனத்துடைய இந்த வாக்கியமும் கூட அவனது பிறப்பை குறித்து கூறக்கூடிய ஒரு வாக்கியம் அல்ல, ஒரு வசனம் அல்ல. இதுவும் கூட அவனுடைய ஆசாரியத்துவத்தை குறித்து பேசக்கூடிய வசனமாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ லேவியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க தங்களுடைய தாய் தந்தைக்கு பிறந்ததுனாலே, லேவியர் என்ற அந்த கோத்திரத்திலே, அந்த வம்சத்திலே, அந்த வம்ச வரலாற்றிலே வந்ததுனாலே அவர்கள்
ஆசாரியர்களாக, லேவியர்களாக அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இயேசு தாய், தந்தை வம்ச வரலாற்றின்படி அல்லது மரியாளுக்கு பிறந்ததுனாலே, அல்லது யோசேப்புக்கு பிறந்ததுனால அந்த ஆசாரிய ஊழியத்துக்கு வந்தாரா? நித்திய ஆசாரியனா அந்த ஊழியத்துக்கு வந்தாரா? கிடையாது. அவர் யூதா கோத்திரத்திலே பிறந்தவர். யூதா கோத்திரத்தாரில் அதுக்கு முன்பு யாரும் ஆசாரிய ஊழியத்துக்கு வந்தது கிடையாது. அதேபோல ஏனோக்கும் தாய் தந்தருடைய பிறப்பினாலேயோ, அல்லது அவன் பிறந்த அந்த வம்சத்தினாலேயோ, அந்த ஆசாரிய ஊழியத்துக்கு வரவில்லை என்றுதான் நாம் அந்த வாக்கியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இவன் தகப்பனும், தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன்னா, இவன் இந்த தாய்க்கு பிறந்ததுனாலயோ, இல்ல இந்த தகப்பனுக்கு பிறந்ததுனாலயோ, இந்த வம்சத்திலே அவன் பிறந்ததுனாலயோ, நித்திய ஆசாரியனாக வந்தவன் அல்ல என்றுதான் அந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ லேவியர்கள் கொடுக்கக்கூடிய ஆடு, மாடுகள் பலிகளானாலும் சரி, மெல்கிசேதேக்கு கொடுக்கக்கூடிய ஆடு, மாடுகள் பலிகளானாலும் சரி, அது உண்மையிலே ஒரு மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்குமா? பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணி தருமான்னா, கண்டிப்பா கிடையாது. அது ஒரு அடையாளம். பிற்காலத்திலே இயேசு பாவங்களுக்காக பலியாக வருவார். ஒரு மெசியா வருவார். அவர் தன்னை உலகத்துக்கான பலியாக கொடுப்பார் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய பலிகள் தான் அவைகள். இப்ப லேவியர்களுடைய பலிகள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மெசியா வருவார். அவர் உலகத்தின் பாவங்களுக்காக பலியாவார் என்பதை அடையாளப்படுத்தியது. அதேபோல மெல்கிசேதேக்குடைய பலிகள், அவர் ஆசாரியராக இருந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பலிகளானது உலகத்தாருக்கு, குறிப்பாக புறஜாதியார்களுக்கு மேசியா என்றொருவர் வருவார். அவர் உலகத்தின் பாவத்துக்காக பலியாவார். அதன் மூலம் உலகத்தின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதை அடையாளமாக புறஜாதிகளுக்கு அறிவித்துக் கொண்டிருந்தது. இப்ப உலகத்தின் பாவத்துக்காக பாவ நிவாரண பலியை கொடுக்க மெசியா வருவார் என்பதை உலகத்துக்கு அடையாளமாக உணர்த்துவதற்காக தான் அந்த மெல்கிசேதேக் தேவைப்பட்டானா என்பது அடுத்த கேள்வி. அதற்கு மட்டுமல்ல, இயேசுவுக்கும் கூட அவர்தான் மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி என்பதை உணர்த்துவதற்காகவும் மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரித்துவம் அவசியமாக இருந்தது. இப்ப ஏன் இயேசு கிறிஸ்து தான் இப்ப உலகத்தினுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி என்பதை தேவன் நேரடியாகவே அவர்கிட்ட சொல்லலாமே? ஏன் அடையாளங்கள் மூலமாக இயேசுக்கு உணர்த்த வேண்டும் என்பது நீங்க கேட்கலாம். ஆனால் தேவன் அப்படி நேரடியாக நீதான்ப்பா உலகத்தினுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி என்று நேரடியாக இயேசுகிட்ட கூறவில்லை. இயேசுவிடம் அப்படி கூறவும் முடியாது. ஏனென்றால் தேவன் ஒரு நீதிபரர். நீதிபரராகிய தேவன் ஒரு நீதிமானை பார்த்து நீ போய் ஒரு கூட்டத்துக்காக பலியாகு என்று சொல்ல முடியாது, வலியுறுத்த முடியாது, வற்புறுத்த முடியாது. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசுதான் அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியாக நியமித்து வைத்திருந்தார். ஆதாம் தனது சோதனையிலே விழுந்து போவான் என்பதும், இரண்டாம் ஆதாமாகிய இயேசுதான் மனுக்குலத்துக்காக பாவ நிவாரண பலியாக அடிக்கப்பட வேண்டியவர் என்பதையும் ஆதாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் நியமித்து வைத்து விட்டார். ஆனால் அதை நேரடியாக இயேசுவிடம் கூறவில்லை, கூற முடியாது. ஏனென்றால் இயேசுவை அவர் வற்புறுத்த முடியாது. இயேசுவாகவே உணர்ந்து கொண்டு, அவராகவே வில்லிங்காக, அவராகவே மனப்பூர்வமாக அந்த பலிக்கு முன் வர வேண்டும் என்பதற்காக, அந்த பல அடையாளங்கள் மூலமாக நீதான் அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி என்பதை இயேசுவுக்கு உணர்த்திக் கொண்டே இருந்தார். இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளிலே இயேசுவுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாடுகளிலே ஒன்றுதான். ஒன்று என்று சொல்வதை விட வெளிப்பாடுகளிலே முதலாவது வெளிப்பாடு இந்த மெல்கிசேதேக்குடைய ஆசாரித்துவமாகும். மெல்கிசேதேக் ஆசாரியனாக இருந்து பாவ நிவாரண பலிகளை மனிதர்களுக்காக கொடுத்து கொண்டிருந்தார் என்ற காரியத்தை இயேசு பார்க்கிறார். மனுக்குலம் பாவத்திலே விழுந்தவுடனேயே தேவனுடைய நீதியை அறிந்தவர் என்ற வகையிலே தேவன் மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக ஏதோ ஒரு திட்டத்தை கண்டிப்பாக வைத்திருப்பார் என்று இயேசு உறுதியாக நம்பியிருந்தார். ஆனால் அந்த ரட்சிப்பின் திட்டம் என்ன என்பதும், அதிலே தனது பங்கு என்ன என்பதும் அப்போது இயேசுவுக்கு தெரியாது. இயேசு அறியாதவராகத்தான் இருந்தார். மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் ஆரம்பமானவுடன் தான் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற ரட்சிப்பை குறித்த முதல் காரியம் இயேசுவுக்கு புரிய வருகிறது.
இயேசுவுக்கு தேவன் அடுத்த ஒரு வெளிப்பாட கொடுக்கிறார். என்ன வெளிப்பாடு? ஆபிரகாமுடைய மூலமாக. ஆபிரகாமுடைய பிள்ளையை, ஈசாக்கை ஆபிரகாமிடத்திலே பலி கொடுக்க சொல்வதன் மூலமாக இயேசுவுக்கு அடுத்த ரட்சிப்பின் திட்டத்தை குறித்த அடுத்த வெளிப்பாடை அங்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் அங்கு தேவனையும், ஈசாக்கு இயேசுவையும் அங்கு அடையாளப்படுத்துகிறார்கள். ஆபிரகாமுடைய ஒரே பேரான குமாரனை பலியாக கேட்டதன் மூலமாக தனது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு மனுக்குலத்துக்கு பாவ நிவாரண பலியாக மரிக்க வேண்டியவர் என்பதை இயேசுவுக்கு தேவன் உணர்த்த முயன்றார் அங்கே. இப்பொழுது இயேசுவுக்கு மெல்கிசேதேக்கின் பலி அடையாளப்படுத்துவது ஒரு நீதியான மனிதனுடைய ரத்தம் என்பது புரிந்து விடுகிறது. அந்த மனிதன் அவனுடைய தகப்பனுக்கு ஒரே பேரான குமாரன் என்பது புரிந்து விடுகிறது. ஆனாலும் பலியாக வேண்டிய ஒரே பேரான குமாரன் தான் என்பதும், அப்படி அந்த ஈசாக்கு தன்னைத்தான் அடையாளப்படுத்துகிறான் என்பதும் அப்பொழுது இயேசுவுக்கு புரியவில்லை. ஆபிரகாமிடத்திலே உன் சந்ததிக்குள் பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை தன் பேரிலே ஆணையிட்டு கொடுத்ததால் பலியாக வேண்டிய நபர் ஆபிரகாமினுடைய சந்ததியிலிருந்து வர வேண்டும் என்று இயேசு யோசிச்சிருப்பார். ஆனாலும் தான் அந்த ஆபிரகாமுடைய வித்து என்பது அப்பொழுதும் இயேசுவுக்கு புரியவில்லை. ஆபிரகாமின் வித்து என்றால் ஈசாக்குக்கு பிறகு ஏசாவில் இருந்துதான் அந்த வித்து எதிர்பார்க்கப்பட்டிருக்கும் கண்டிப்பா, இல்லையா? ஏனெனில் அவன் தான் ஈசாக்குடைய மூத்த பையன். அதனாலே ஆனா சில வசனங்கள் அதற்கு நேர் மாறாக இருந்துச்சு. என்ன வசனம்? ஆதியாகமம் 25:23 தேவன் என்ன சொல்றாரு? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இந்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது அப்போ அந்த சந்ததி ஏசாவின் வழியாக வராது போல் இருக்குது என்ற காரியம் லேசாக புரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏசா தனது முதற் பேட்டுரிமையை யாக்கோபுக்கு விட்டு கொடுக்கிறான். ஆதியாகமம் 25:33 சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பேட்டு உரிமையை யாக்கோபிற்கு விட்டு கொடுத்தவுடனும் கூட அதன் மூலமாக அந்த முதற் பேரானது யாக்கோபுக்கு சென்று விடுகிறது. முதற் பேருக்கான அந்த உரிமைகள் எல்லாம் யாக்கோபுக்கு சென்று விடுகிறது என்ற காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாம என்னாகமம் 24:17 வாசிச்சு பாருங்க. என்னாகமம் 24:17 ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்ற வாக்குத்தத்தம். அப்போ அந்த வித்து யாக்கோபிலிருந்து தான் வரும். அந்த ஆபிரகாமுடைய சந்ததி பலியாக வேண்டிய அந்த மேசியா யாக்கோபின் சந்ததியிலிருந்து தான் வரும் என்று அதன் மூலமாக தேவன் இயேசுவுக்கு வெளிப்படுத்தினார். இப்ப இதன் மூலமாக யாக்கோபின் சந்ததியிலிருந்து தான் மனுக்குலத்தின் பாவத்திற்காக ரத்தம் சிந்த போகும் நீதிமான் பிறப்பான் என்று கண்டிப்பாக இயேசு யோசித்திருப்பார். ஆனால் யாக்கோபின் சந்ததியிலே பிறந்து ரத்தம் சிந்த வேண்டியது தான் என்று அப்பொழுதும் இயேசுவுக்கு தெரியாது. அதன் பிறகு யூதா கோத்திரத்திலிருந்து தான் மேசியா வருவார் என்று யாக்கோபு மூலமாக வெளிப்படுத்துகிறார். யாக்கோபு ஆதியாகமம் 49:10 அதை கூறுகிறார். யூதா கோத்திரத்தாரே இஸ்ரேல் ஜனங்களையும் ஆளுவார்கள். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில் என்ன அர்த்தம்? யூதா கோத்திரத்தாரே இஸ்ரேல் ஜனங்களை ஆளுவார்கள். அந்த கோத்திரத்திலிருந்தே உலகத்தை ஆளக்கூடிய சமாதான கர்த்தரும் வருவார் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. இப்ப இதிலிருந்து மேசியா யூதா கோத்திரத்திலிருந்து தான் வருவார் என்பது இயேசுவுக்கு புரிய வந்தது. ஆனாலும் அப்பொழுதும் தான் அந்த யூதா கோத்திரத்து சிங்கம் என்பது அவருக்கு புரியாமல் தான் இருந்தது. அதன் பிறகு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார். அந்த நியாய பிரமாணத்திலே ஆடு மாடுகள் மூலமாக பாவ நிவாரண பலிகளை அங்கு கொடுக்கும்படி சொல்கிறார். அந்த பலிகளை லேவி கோத்திரத்தார் ஏறெடுக்க வேண்டும் என்று மோசே மூலமாக தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறார். அதனாலே நியாய பிரமாணத்தை கொடுத்த பிறகு இயேசுவுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. அதுவரைக்கும் அவர் என்ன யோசிச்சுட்டு இருந்தாரு? கிறிஸ்து யூதா கோத்திரத்திலிருந்து வர வேண்டும், அவர்கள் அந்த வர வேண்டிய அந்த அந்த நீதிமான் தன்னைத்தானே பலியாக கொடுத்து மனுக்குலத்துக்கு பாவ நிவாரண பலியை கொடுக்க வேண்டும். இதுதான் அவர் யோசிச்சு வச்சிருந்தது. ஆனால் ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள் அங்கு.
அதே போல ஆசாரியர்கள் யாரும் தங்களை பலியாக கொடுக்காமல் பாவ நிவாரணத்துக்கு ஆடு மாடுகளை மட்டும் பலியாக கொடுக்கிறார்கள். இப்ப ஆடு மாடுகளது பலிகளின் மூலமா எந்த ஒரு ஆசாரியனும் கிறிஸ்துவாக முடியாது. இந்த உலகத்தாருடைய பாவமான கண்டிப்பாக மன்னிக்கப்படாது. தன்னைத்தானே பலியாக கொடுப்பதன் மூலமாகத்தான் ஒருவன் மனுக்குலத்துக்கு பாவ நிவாரண பலியை கொடுத்து ரட்சிப்பை உண்டு பண்ண முடியும். ஆடு மாடுகள் பலியின் மூலமாக மனுக்குலத்துக்கு பாவ நிவாரணம் கிடைக்காது என்பதை இயேசு உறுதியாக நம்பினார். அந்த குழப்பத்துக்கு மத்தியில் தான் இயேசுவுக்கு ரட்சிப்பை குறித்த தேவனுடைய சரியான திட்டம் புரிய ஆரம்பிக்கிறது. நியாயப்பிரமாண பலிகள் எல்லாம் ஒரு அடையாளமே. ஆடு பாடு பலிகள் மூலமாக மனுக்குலத்தின் பாவத்தை மன்னித்து விட முடியாது, பாவ நிவாரணம் கொடுக்க முடியாது என்பது இயேசுவுக்கு புரிந்துவிட்டது. தேவ திட்டம் அப்பொழுதுதான் அவருக்கு புரிய ஆரம்பித்தது. அதை தான் என்ன சொல்றாருன்னா, என் செவிகளை திறந்தீர் என்று இயேசு கூறுவதாக சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க? என் செவிகளை திறந்தீர். ஆம், நியாயப்பிரமாண பலிகள் மூலமாக அவரது ஆவிக்குரிய செவிகள் இப்பொழுது திறக்கப்பட்டது. அதுவரை தேவனிடத்திலே அவர் மறைமுகமாக கேள்விப்பட்டு வந்த எல்லா காரியங்களும் அப்பொழுதுதான் அவருக்கு, அவருடைய ஆவிக்குரிய செவிகளுக்கு தெளிவாக கேட்க ஆரம்பித்தது. அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு? என் செவிகளை திறந்தீர் என்று இயேசு தேவனை பார்த்து கூறுகின்றார். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு பலிகள் எல்லாம் ஆரம்பித்த பிறகுதான் அதன் மூலமாக தேவன் தனக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று இயேசுவின் செவிகள் ரட்சிப்பை குறித்த தேவனுடைய திட்டத்தை கேட்க ஆரம்பித்தது. அவருக்கு புரிய ஆரம்பித்தது. தானே உலகத்தின் பாவத்தை போக்க பலியாக வேண்டியவர் என்பது அப்பொழுதுதான் அவருக்கு புரிய ஆரம்பித்தது. அதை குறித்து தான் சொல்லும் பொழுது சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 7, 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? புத்தக சுருளிலே என்னை குறித்து தான் எழுதியிருக்கிறது என்று இயேசு வெளிப்படுத்துகிறார். புத்தக சுருள்னா என்னது? பழைய ஏற்பாட்டுடைய முதல் 5 புத்தகங்கள் அடங்கிய அந்த தோரா இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லுவாங்க. அந்த தோரா தான் புத்தக சுருள். அந்த புத்தக சுருளிலே நீர் அடையாளமாக சொல்லப்பட்டது எல்லாமே என்னை குறித்து தான் என்று அங்கு புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று இயேசு அங்கு தேவனிடத்தில் சொல்கிறார். அந்த நியாயப்பிரமானது ஒரு அடையாளம் தான். அதன் நிறைவேறுதல் தான் தான் என்பதை புரிந்து கொண்டதால் தான் அங்கே வேறும் என்ன சொல்றாரு? உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது என்று சொல்றார். என்ன அர்த்தம்? எனது அறிவுக்கு நியாயப்பிரமாணத்துடைய நிறைவேறுதல் என்ன என்பது புரிந்து விட்டது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. இப்ப நியாயப்பிரமாணத்தின் உள்ளான அர்த்தம் என்ன என்பதை இயேசு புரிந்து கொண்டார். அதனுடைய பலிகள் தான் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அப்ப தன்னை குறித்து தான் ரட்சிப்பின் திட்டத்தின் மைய கருத்தை தன்னை குறித்து தான் தேவன் யோசிச்சு வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட உடனே, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். எவ்வளவு வில்லிங்கா உள்ள வராரு பாருங்க. உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன், நானே அந்த பலியை கொடுக்க விரும்புகிறேன் என்று தனது விருப்பத்தை அந்த வசனத்தின் மூலமாக இயேசு அங்கு தேவனிடத்திலே வெளிப்படுத்துகிறார். தேவனிடத்திலே இயேசு பேசிய காரியமானது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5, 6 வசனத்திலே இன்னும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனே, மனுக்குலத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடு மாடுகள் பலிகள் போதுமானதல்ல. பலிகளும் காணிக்கைகளும் ஒருபோதும் உமது நீதியை சரிகட்டும் பாவ நிவாரண பலியாக இருக்க முடியாது என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் மாம்ச சரீரத்திலே போய் மரண பரியந்தம் சாத்தானுடைய சோதனைகளை வென்று கொலை செய்யப்பட்டு பாவ நிவாரண பலியை கொடுக்க வேண்டும் என்பதே உமது சித்தமாக இருக்கிறது. அதை எனக்கு உணர்த்துவதற்காக தான் நியாயப்பிரமாணத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். எனவே நான் மாம்ச சரீரத்திலே மனுக்குலத்தின் பாவ நிவாரண பலியாக செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று தேவனிடத்திலே அங்கு கேட்கிறார். மனுக்குலத்தின் மீதான அன்பினாலும் தேவன் மீதான அன்பினாலும் அதை அவர் சொல்கிறார். தேவன் மீதான அன்புனா என்னது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதுதான் தேவன் மீதான அன்பு. அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு அங்கு கீழ்ப்படுகிறார். தேவனே, உமது சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று தேவனுடைய சித்தத்துக்கு இன்ஸ்டன்டா உடனடியாக அவர் அங்கே கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அது தேவன் மீதான அன்பை அது அங்கே வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். அங்கே தேவனிடத்திலே அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான் சரீரத்திலே போய் அந்த பலியாகி அந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு தேவனிடத்திலே அனுமதி கேட்கக்கூடிய காரியம்தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள். அடுத்து நமக்கு ஒரு கேள்வி. இயேசுவுக்கு தான் பாவ நிவாரண பலியை கொடுக்க வேண்டிய கிறிஸ்து என்கிற காரியம் எப்பொழுது புரிய வந்திருக்கும்?
அது கண்டிப்பா மோசேட்ட நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பிறகு, புத்தக சுருள் கொடுக்கப்பட்ட பிறகுதான் அவருக்கு புரிய வந்திருக்கும். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பிறகு தாவீதின் காலத்துக்கு முன்னர். ஏன்னா தாவீதின் காலத்திலே அதெல்லாம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே குறிப்பாக இயேசுவுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் தாவீதின் காலத்தில் தான் புரிய வந்திருக்க வேண்டும். ஏன்னா சங்கீதத்தில் தான் இயேசு என் செவிகளை திறந்தீர் என்று சொல்றார். அதற்கு முன்னர் அவர்களது இயேசுவினுடைய செவிகளானது தேவனுடைய திட்டத்திற்கு திறக்காத செவியாகத்தான் இருந்திருக்கிறது. புரியாத காரியங்களாகத்தான் இருந்திருக்கிறது. தாவீதின் சங்கீதத்தில் தாவீதின் மூலமாக இயேசு தேவனிடத்திலே கூறிய காரியங்கள் பெரும்பாலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இயேசுவை வேதமானது நிறைவேறுதலான தாவீது என்று சொல்கிறது. தாவீது சங்கீதத்திலே கூறுவதெல்லாமே இயேசுவிற்கு தாவீதின் காலத்திலே பரலோகத்தில் இருக்கும் பொழுது புரிந்த தேவ திட்டங்கள் தான். சங்கீதத்திலே பெரும்பாலான காரியங்கள் தேவனுக்கும் இயேசுவுக்கும் இடையான இந்த உரையாடல்கள் தான். அப்படி இந்த உரையாடல்களாகத்தான் இருக்கிறது. தாவீது தனக்கு நேரிட கூறக்கூடிய காரியங்கள் எல்லாமே இயேசு தனக்கு என்ன காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என்று பரலோகத்தில் இருக்கும் பொழுது புரிந்து கொண்டாரோ அந்த காரியங்கள் தான் அங்கே அப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இயேசுவின் காரியங்களை கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய தேவ ஜனங்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் தாவீதிற்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து சங்கீத புத்தகத்திலே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதன் மூலமாக ரட்சிப்பின் திட்டமானது இயேசுவிற்கு தாவீதின் காலத்தில் தான் புரிய வந்திருக்கிறது என்பதை நாம் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு தேவனிடத்திலே இதோ உமது சித்தத்தை செய்ய மாம்ச சரீரம் எடுத்து போகின்றேன் என்ற தனது நிலையை தேவனிடத்திலே மனப்பூர்வமாக தெரிவித்தவுடனே தேவன் இயேசுவிடத்திலே ஒரு உடன்படிக்கையை செய்கின்றார். அந்த உடன்படிக்கை தான் சங்கீதம் 110:4 சொல்லப்பட்டிருக்கிறது. மெல்கிசேதேக்கு எப்படி மரணம் இல்லாத நித்திய ஆசாரியனாக இருக்கின்றானோ அதே போல நீரும் நித்திய ஆசாரியனாக இருப்பீர் என்பதை தேவன் இயேசுவிட்ட செய்த அந்த உடன்படிக்கை. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றும் நீர் ஆசாரியனாய் இருக்கிறீர் என்று தன் பேரிலே ஆணையிட்டு தேவனிடத்திலே இயேசுவிடத்திலே தேவனானவர் அங்கு உடன்படிக்கையை செய்கின்றார். இந்த உடன்படிக்கையை நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பின்னர் தான் இயேசுவிடத்திலே தேவன் ஏற்படுத்துகின்றார் என்று எபிரேயர் 7:28 சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனம் என்று அங்கு சொல்லப்படுகிறது. நியாயப்பிரமாணத்துக்கு பின் வந்த ஆணையோடு கூடிய வசனம் என்று வேதம் எதை சொல்றது? தேவன் இயேசுவிடம் கொடுத்த ஆணையோடு கூடிய அந்த உடன்படிக்கையை தான் நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் நியாயப்பிரமாணம் கொடுத்த பிறகே அந்த உடன்படிக்கையை, அதாவது மெல்கிசேதேக்கின் முறையின்படி நீர் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் இருக்கிற என்ற அந்த உடன்படிக்கையை இயேசுவிடத்திலே செய்கின்றார். நியாயப்பிரமாணம் மோசையிடம் கிமு 1500 வாக்கிலே கொடுக்கப்பட்டுவிட்டது. ஆனாலும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட உடனே இயேசுவிடம் அந்த உடன்படிக்கையை தேவன் பண்ணிவிடவில்லை. அது தாவீதின் காலத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருப்பதால் தாவீதின் காலத்திலே தான் தேவன் இயேசுவிடத்திலே இந்த ஆணையை கொடுத்திருப்பார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இப்படியாக ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை இயேசுவுக்கு உணர்த்தவும், இயேசுவின் ஆசாரியத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை புரிய வைக்கவுமே மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் ஏற்படுத்தப்பட்டதனுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. யூதா 1:14-15 ஆதாமிலிருந்து 7ஆம் தலைமுறையினான ஏனோக்கு பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு கூறியிருப்பதாக ஒரு சில விஷயங்களை யூதா அங்கு கூறுகிறார். ஏனோக்கு அப்படி எங்கே கூறியிருக்கிறார் என்று பார்த்தோமேயானால், அதே யூதா கூறிக்கொண்ட அதே காரியமானது ஏனோக்கின் புத்தகம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அது ஒரு 3 புத்தகம், 1 யோனோக்கு, 2 யோனோக்கு, 3 யோனோக்குன்னு 3 புத்தகங்கள் இருக்கின்றது. 1 யோனோக்கிலே அப்படிப்பட்ட வசனம், அதே வசனம் இருக்குது. அதுல இருந்து ஒருவேளை யூதா மேற்கோள் காட்டியிருக்கலாம் என்று பலரும் எண்ணுகிறார்கள். அதனாலே
ஏனோக்கின் புத்தகமும் மெல்கிசேதேக்கு ஆகிய அந்த ஏனோக்கு எழுதிய புத்தகமாக இருக்கலாம் என்று பலர் எண்ணுகிறார்கள். உண்மையிலேயே அந்த புத்தகம் மெல்கிசேதேக்கு ஆகிய அந்த ஏனோக்கு எழுதினதானா என்று நாம் பார்க்க வேண்டும். இப்போ எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகும் ஒரு கடிதம் அவனால் எழுதப்பட்டது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, யோசபாத் என்ற அந்த ராஜா, யூதேயாவின் ராஜாவுடைய 18ஆம் ஆட்சி ஆண்டிலே சமாரியா, அதாவது வட இஸ்ரேல், இஸ்ரேல் தேசம் என்று சொல்லக்கூடிய அந்த 10 கோத்திரத்தார் அடங்கிய அந்த சமாரியா தேசத்துக்கு யோராம் என்பவன் ராஜாவாரான். இப்போ யோசபாத் மரித்த பின்பு யோசபாத்துடைய மகனுடைய பேரும் யோராம் தான். அவன் யூதேயாவுக்கு ராஜாவாரான். யூதேயாங்கிறது தெற்கு தேசம். இது 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதேயாவிலும் சமாரியாவிலும் யோராம் என்ற பெயருடைய ராஜாக்கள் ஒரே சமயத்திலே ஆண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ யோசபாத்து அவன் உயிரோடு இருக்கின்ற பொழுது மோவாபிற்கு படையெடுத்து போனான். அப்படியாக அவன் படையெடுத்து செல்வதற்கு முன்பாக யோசபாத் உயிரோடு இருக்கும் பொழுதே எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டான். அதனால்தான் அப்போது யோசபாத் மோவாபிற்கு படையெடுத்து செல்லும் போது யார்ட்ட அவன் தீர்க்க தரிசனம் கேட்கிறான்? எலிசாவிடம் தீர்க்க தரிசனம் கேட்கிறான். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏனென்றால் அப்போது எலியா இல்லை, அவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டான். ஆனால் யோசபாத் மரித்த பின்பு அவனுடைய குமாரன் யோராம் யூதேயாவின் ராஜாவாக ஆன பின்பு அந்த யோராமுக்கு, அதாவது யூதேயாவை ஆண்ட யோசப்புடைய மகன் யோராமுக்கு அங்க எலியா ஒரு எச்சரிப்பு கடிதத்தை அங்கு எழுதுகிறான் என்று 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எலியா ஏதேனுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகும் எழுத்துக்கள் மூலமாக தேவனது ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான் என்பது இதன் மூலமாக நமக்கு விளங்குகிறது. அப்படியே எலியாவோடு எர்மோனில் இருக்கக்கூடிய ஏனோக்கும் கூட புறஜாதிகளுக்கு என்று புத்தகத்தை எழுதியிருக்கலாம். ஆனால் இன்று நமது கையிலே இருக்கக்கூடிய, அது கண்டிப்பா புறஜாதி மொழியில தான் எழுதப்பட்டிருக்கணும். ஆனால் இன்று நமது கையிலே இருக்கக்கூடிய புத்தகமானது ஏனோக்கு எழுதிய அதே புத்தகத்திலே காப்பிய மொழிபெயர்ப்பா என்றெல்லாம் நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது. அந்த புத்தகத்திலே நிறைய மாற்றங்களும் இடைச்சர்களும் இருக்கலாம். அதனாலே இப்பொழுது அந்த புத்தகத்தை ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏனோக்காகிய மெல்கிசேதேக் எர்மோனில் இருந்து கொண்டு புத்தகங்களை புறஜாதியார்களுக்காக எழுதியிருக்கிறான் என்பதை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் போதுமானது. இயேசு சிலுவையிலே மரித்தார். மரித்த உடனே நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்து விட்டது இல்லையா? அதன் பிறகு அந்த பலிகள் எல்லாம் தேவனுடைய அங்கீகாரமே கிடையாது. அதனால இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறான்னு அர்த்தம், நியாயப்பிரமாண பலிகள் இயேசுவின் பலிகளோடு முடிவடைந்து விட்டது. ஏனென்றால் அடையாளம், அது நியாயப்பிரமாண பலிகள் எல்லாம் ஒரு அடையாளம். நிறைவேறுதல் நடந்துருச்சுன்னா அடையாளத்துக்கு அவசியம் இல்லை. அதே போல ஏனோக்கின் பலிகளும் ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பிறகு அதற்கு பிறகு ஏனோக்கு மெல்கிசேதேக்கு பலிகளை கொடுத்து கொண்டு இருந்திருப்பானா? கண்டிப்பா மாட்டான். ஏனென்றால் நிறைவேறுதல் நடந்து விட்டது. அதனால எப்படி நியாயப்பிரமாணம் சிலுவை பலியோடு முடிவடைந்து விட்டதோ அதே போல மெல்கிசேதேக்குடைய பலிகளும் கண்டிப்பாக சிலுவை பலியோடு முடிவடைந்திருக்கும். கிபி 33 முடிவடைந்திருக்கும். இப்பொழுது அவனுக்கு புறஜாதி காலத்தினுடைய கடைசியில், 2ஆம் உலகத்தினுடைய கடைசியிலே புறஜாதியாரை மனம் திரும்ப செய்யக்கூடிய ஒரு ஊழியம் பாக்கியாக இருக்கிறது. அந்த ஊழியம் குறித்து தான் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாட்சிகள், 42 மாத ஊழியம் என்று அங்கு சொல்லப்பட்டிருப்பது எலியா மற்றும் ஏனோக்குடைய ஊழியம்தான். இந்த காரியத்தை குறித்து விரிவாக எலியா ஏனோக்கு என்ற இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். அதை பார்க்காதவர்கள் அதை பார்த்து கொள்ளவும். அந்த ஊழியம் முடிந்தவுடன் எலியாவும் ஏனோக்கும் இஸ்ரேலை அப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலின் கடைசி பிரதமர், இஸ்ரேலுடைய கடைசி பிரதமர் தான் யாரு? ஆன்டி கிரைஸ்ட். அந்த ஆன்டி கிரைஸ்ட்னாலே கொலை செய்யப்பட்டு பரலோகத்துக்கு எழுந்து போவார்கள். இப்பொழுது ஏனோக்கு ஆகிய மெல்கிசேதேக் தனது அந்த ஊழியத்தை தான் எதிர்பார்த்து ஏதேனிலே காத்து கொண்டிருக்கின்றார். சகோதரர்களே, ஏனோக்கை குறித்து கிறிஸ்தவ மண்டலங்களிலே கூறப்படக்கூடிய பல்வேறு கதைகளிலிருந்து வெளியே வாருங்கள். ஏனோக்கு தான் மெல்கிசேதேக். மெல்கிசேதேக் என்ற அந்த கானானியர்கள்
பெயர் வைத்ததால் தான் எல்லா குழப்பமும் ஏற்பட்டது. மெல்கிசேதேக்காகிய அந்த ஏனோக்கு இன்னமும் எர்மோன் மலையிலே மாம்ச சரீரத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறான். புறஜாதி காலத்தின் கடைசி காலத்திலே எலியாவோடு சேர்ந்து மெல்கிசேதேக்காகிய ஏனோக்கும் செய்ய வேண்டிய வேலை இன்னமும் பாக்கி இருக்கிறது. இப்பொழுது நாம் 2ஆம் உலகமாகிய அந்த புறஜாதி உலகத்துடைய கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் முடிவு வரும் முன்னர் எலியாவும் ஏனோக்கும் வர வேண்டும். எலியா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வர வேண்டும். ஏனோக்கு புறஜாதி ஜனங்களுக்காக வர வேண்டும். எனவே இதோ உலகம் முடிந்து விட போகின்றது, இதோ 3ஆம் உலகப் போர் ஆரம்பித்து விடுகிறது, இந்த 3ஆம் உலகப் போரோடு உலகம் முடிந்துவிடும் என்று பல கள்ள தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். எலியாவும் ஏனோக்கும் வந்து அந்த 42 மாதம் ஊழியம் முடிவதற்கு முன்பாக ஒரு காலமும் இந்த உலகம் முடிந்து போகாது. தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. துதி கனம் மகிமை எல்லாம் தேவனுக்கே உரித்தாகட்டும்.